இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன் சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். A car falls off a ledge and drops to the ground in 0.5 second. G equal to 10 meter per second square. For simplifying this calculation, அதாவது 9.8 இருக்கும், அதை வந்து நம்ம 10 வந்து கால்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து 10 வந்து கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் இட் ஸ்பீட் ஆன் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட்? வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த 0.5 செகண்ட்? ஹவு ஹை இஸ் த லெட்ஜ் ஃப்ரம் த கிரவுண்ட்? இது மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு கார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் கார்னா இது வந்து இதுதான் லெட்ஜ்னா, இந்த லெட்ஜில் இருந்து கீழே விழுகுது. எந்த இதுலனா 0.5 செகண்டில் வந்து கீழே விழுகுது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் இட் ஸ்பீட் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட்? எவ்வளோ வந்து ஸ்பீடு, அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, அதுக்கப்புறம் ஹவு ஹை த லெட்ஜுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் எவ்வளோ ஸ்பீடுங்கிறத தான், எவ்வளோ ஹைட்டுங்கிறத வந்து, அதாவது லெட்ஜுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் வந்து எவ்வளோ ஹைட், இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து கொடுத்துட்டாங்க 0.5 செகண்ட். அப்போ டைம் ஈக்குவல் டு 0.5 செகண்ட். இனிஷியலாக கார் வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். அப்போ யூ, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். யூனா இனிஷியல் வெலாசிட்டி யூ ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். ஆக்ஸலரேஷன் வந்து எவ்வளோ? 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஜியில் தான் இருக்குது. அப்போ 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து கார் வந்து எப்படி விழுகுது, டவுன்வர்ட்ஸாக தான் விழுகுது. அப்போ இது வந்து ப்ளஸ் தான். கார் ஃபால் டவுன்வர்ட்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனல் வெலாசிட்டி வி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வெலாசிட்டி வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? யூ, ஏ, டி வந்து தெரியும். அப்போ வி ஹாவ் டு யூஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து நம்ம இதை வந்து ஃபைனல் வெலாசிட்டியை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து அதில் வந்து அப்ளை பண்ணலாம். வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. யூ எவ்வளோ? 0, ஏ எவ்வளோ? 10 இன்ட்டு டைம் வந்து 0.5. அப்போ 10 இன்ட்டு 0.5, 0, 0, 1 இன்ட்டு 5, 5, 0 இப்படி இருக்கா. அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம வைக்கிறோம். அப்போ 5. அப்போ 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் த ஸ்பீட் அந்த ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் த கிரவுண்டு வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட். த கார் on striking ground, the speed of the car on striking ground is 5 meter per second. Next, second, what is its average speed during the 0.5 செகண்டில் நம்ம வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. ஸோ அதோட அந்த ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2. அப்போ u ப்ளஸ் v ஈக்குவல் டு u plus v equal to u plus v by 2. u எவ்வளோ? 0. வெலாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஃபைனல் வெலாசிட்டி 5 by 2. அப்போ 5 by 2, 2, 5, 2 2s are 4, 1.0. அப்போ 2.5 மீட்டர் பெர் செகண்ட். 2.5 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் எவ்வளோ? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து 2.5 மீட்டர் பெர் செகண்ட். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் கார் வந்து 2.5 மீட்டர் பெர் செகண்ட்.
நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு ஹைட் இஸ் த லெட்ஜ் ஃப்ரம் த கிரவுண்ட். லெட்ஜ்லேருந்து இந்த கிரவுண்டுக்கு வந்து விழும்போது அதோட ஹைட் என்ன, அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தேர்ட், height of ledge will be distance travel. நம்மளை வந்து எஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியும், டைமும் தெரியும். அப்போ எஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா we have to use second equation of motion. Finding S using second equation of motion. S equal to ut plus 1 by 2 at square. U எவ்வளோ 0, T எவ்வளோ 0.5 plus 1 by 2. Acceleration எவ்வளோ 10 into 10 into 0. டைம் எவ்வளோ 0.5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 0 into 0.5 வந்து 0 ஆயிரும். அப்போ 2வையும் இதையும் வந்து கேன்சல் பண்ணனா 5. அப்போ 5 into 0. இது வந்து 5ன்னு இருக்குது. அப்போ 0.5ம் 0.5ம் 0.25 ஆயிருமா. ஸோ இது வந்து 0ன்னு ஆயிரும். ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இது வந்து 5. அப்போ 5 இன்ட்டு இது வந்து 0.5, இது வந்து ஸ்கொயருங்கிறதுனால 0.25ன்னு ஆயிரும். அப்போ 0.25 ஈக்குவல் டு 5 இன்ட்டு இந்த 0.25 நம்ம 25/100ன்னு நம்மளால் போட முடியும். ஏன்னா 100 25 இருக்கா. இப்போ 0 பாயிண்ட்டுன்னு வச்சுனா இங்கே 0ன்னு வரும். 100 2 சார் 200 50 100 5 சார் இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ அகெயின் ஒரு 0 போட்டுக்கலாம். 100 5 சார் 500. அப்போ 0.5க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 25/100ன்னு போடலாம். அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இப்படி போடுறோம். 25 1 சார் 25, 25 4 சார் 100. இப்போ 5 into 1 5/4 இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். 4 1 சார் 4 1 பாயிண்ட்டு, 4 2 சார் 8 2 0 4 5 சார் 20. அப்போ 1.25 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் லெட்ஜ் ஃப்ரம் தேர் கிரவுண்டு வந்து எவ்வளோ மீட்டரு, 1.25 மீட்டர். 1.25 மீட்டர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.3. An object is thrown vertically upwards and rises to an height of 10 meter. Calculate the velocity with which the object was thrown upwards and the time taken by the object to reach the highest point. இப்போ இது வந்து ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து வெர்டிக்கலாக அப்வர்ட்ஸ், அதாவது அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம வந்து தூக்கி போடுறோம். அப்போ மேக்ஸிமம் அதோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னாக்கா, ஃபைனல் வெலாசிட்டி வந்து இப்போ மேக்ஸிமமாக ஒரு இதை வந்து ரீச் பண்ணுதுன்னா அது வந்து 0 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும். அதோட ஹைட் எவ்வளோ, அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 10 மீட்டர். அப்போ இந்த ஆப்ஜெக்டோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 10 மீட்டர். அதோட ஹைட் வந்து 10 மீட்டர். அப்போ எஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து அப்வேர்டு, அதாவது வெர்டிக்கலி அப்வேர்டாக நம்ம வந்து தூக்கி போடுறோம். ஆனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த ஆப்ஜெக்டை கீழே இழுக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அது வந்து அப்போ நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன். ஏன்னா அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ G ஈக்குவல் டு
9.8 meter per second square. Okay, the velocity with which the object was thrown upwards. அப்போ எஸ் என்ன கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து கிரவுண்ட்லேருந்து நம்ம தூக்கி போடுறோம், வெர்டிக்கலாக அப்வர்ட்ஸாக நம்ம வந்து தூக்கி போடுறோம், அதோட ஹைட் வந்து 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஆக்ஸலரேஷன் எவ்வளோ அப்படின்னா, ஆக்ஸலரேஷன் ஏ ஈக்குவல் டு -g. அதாவது நம்ம ஒரு இதை நம்ம தூக்கி போடுறோம், அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ அது -9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, எஸ் தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி, ஒரு அந்த ஃபைனல் வெலாசிட்டி அதாவது ஒரு 10 மீட்டருக்கு அதுக்கப்புறமா அதை அட்டைன் பண்ணும்போது அதோட அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ தான் இருக்கும், 0 மீட்டர் பெர் செகண்டாக தான் இருக்கும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். the velocity with which the object was thrown upwards. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். the velocity with which the object was thrown upwards. அப்போ இதுக்கு நம்ம வந்து எந்த ஈக்குவேஷன், நமக்கு இப்போ என்னெல்லாம் தெரியும், v தெரியும், a தெரியும், s தெரியும். நமக்கு வந்து இப்போ u தான் தெரியாது. அப்போ இதுக்கு வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி, அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு வந்து v தெரியும், u தெரியாது, a தெரியும், t தெரியாது, ரெண்டு இது தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது எவ்வளோ, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. v ஸ்கொயர் எவ்வளோ, 0. நம்ம u ஸ்கொயர் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ u ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் எவ்வளோ, -9.8 இன்ட்டு s எவ்வளோ, 10 மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 98. இங்கே வந்து 0 ஸ்கொயரு, ஸோ அந்த 0 விட்டுலாம், மைனஸ் u ஸ்கொயர் மட்டும் எடுத்துகிட்டு 9.8 இன்ட்டு 2, 8 2 சார் 16, 9 2 சார் 18, 19. இங்கே ஒரு 0, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டு தள்ளி வைப்போம். அப்போ 196. அப்போ மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இப்போ u 196 ஸ்கொயர் ரூட்டு. அப்போ u ஈக்குவல் டு ரூட் 96னா 14 இன்ட்டு 14, 4 4 சார் 16, 5 4 1 சார் 4 1. அப்போ u ஈக்குவல் டு 196. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, த டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் டு ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு வந்து டைம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும், u தெரியும், v தெரியும், we have to find time. u தெரியும், v தெரியும், a தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணலாமா, v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. v எவ்வளோ, 0, u எவ்வளோ 196 ப்ளஸ் a எவ்வளோ -9.8. t தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சாரி, இங்கே வந்து 14 இன்ட்டு 14 தான் 196. ஸோ இங்கே u ஈக்குவல் டு 14, நான் 196ன்னு போட்டேன், 14, u ஈக்குவல் டு 14. இப்போ இங்கே t இருக்குது, இங்கே வந்து 14 இருக்குது. ஸோ இந்த 14 நம்ம இந்த சைடு எடுத்துடலாமா. அப்போ -14 ஈக்குவல் டு -9.8t. இப்போ இந்த டீயை மட்டும் இங்கே வச்சிடலாம், வச்சுட்டு இது -14 போட்டுட்டு, இது வந்து மைனஸில் இருக்குது, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா டிவிஷன் ஆயிரும். ஸோ 9.8. இப்போ இது ரெண்டும் வந்து மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 14 டிவைடட் பை 9.8. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
இதையும் 2ஆல் இது பண்ணோன்னா 2 7s are 14, 2 4s are 8, 2 9s are 18. அப்போ t equal to 7/4.9 வரும். இப்போ இதில் நம்ம வந்து into 10 divided by 10 வந்து ஆட் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்போ 70/49 இது வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். ஸோ 70/49. இப்போ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். 49 70 49 ones are 49, 1 2 point 49 4s are பார்க்கலாமா? 4 9s are 36, 16 17 18 19. ஸோ 4s are 1 9 6, 10 0 இது 1. அப்போ இது 4 1. ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால ஒரு 0. அப்போ 49 2s are 18, 8 9. அப்போ 98. இது வந்து 10, இது 3 13 ஆகும். 2 11 10 9 8 7 6 5 4 3. ஸோ 13 9னா இப்போ 4 இங்கே 0. 49 8s are பண்ணலாம். 8 9s are 72, 32 37 38 39. அப்போ 3 9 2ன்னு வரும் 8. அப்போ 1.428. இங்கே t equal to 1.428 seconds. ஸோ இதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். t equal to 1.4. இங்கே வந்து 8 இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு +1 கொடுத்தோன்னா இப்போ 3ன்னு வந்துடும். அப்போ டைம் வந்து எவ்வளோ? 1.43 seconds.